அன்பு மீனராசி நேயர்களே வணக்கம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது சனீஸ்வர பகவான் ராசியில் இருக்கிறார். அதே நேரம் அவர் 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அவரே 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அவரே 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இந்த 3 பார்வையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். ஏன் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக. இந்த மீன ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு தாயை போன்றது, சமுத்திரம் தாயை போன்றது. எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஆரம்பம். ஏன்னா ஒரு முடிவு, அந்த முடிவு இருந்தால்தான் அடுத்த ஆரம்பம் கிடைக்கும். அப்போ இந்த மீனராசி மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது பல பேருக்கு உதவிகளை செய்வீர்கள். பல பேருனுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் மன உளைச்சல்கள் இருக்கும். நமக்கு கொஞ்சம் எல்லாம் தெரியுங்கிற ஒரு கொஞ்சம் சின்ன ஈகோ இருக்கும். இதனால் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிப்பீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் அங்கே பயணிச்சிட்ருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு விதமான பதட்டம், சலனம், சஞ்சலம் இது இருப்பது இயல்பு. வெளியூர் வெளிநாட்டில் தங்குவதற்கான வாய்ப்புகள், அதே நேரம் குடும்பத்தை விட்டு பிரிதல், திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல சுப செய்தி காத்திருக்கிறது. புதிய வரன்கள் அமையும். புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். புனிதமான சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புதிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஜெயத்தை கேது பகவான் தருகிறார். அதனால் பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கோங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். அதே இடத்த சனீஸ்வர பகவான் பார்க்கிறார். அதே நேரம் 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய தொண்டை, கழுத்து. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஆனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங் என்னன்னா, குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே இருக்குது. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கு பிரச்சனை வருதா அது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல இன்ட்யூஷன் பவர் இருக்கும். இந்த இன்ட்யூஷன் பவர் தான் இந்த மாதத்தில் உங்களை காப்பாற்ற போகிறது. அதனால் கொஞ்சம் டெய்லி காத்தால் எழுந்ததும் நல்லா பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. நல்லா தியானம் பண்ணுங்க. பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கிட்டு பிள்ளையாரையே நல்லா பார்த்து பிள்ளையார்கிட்ட பேசுகிற மாதிரி பிள்ளையார்கிட்டே பேசுங்க. உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் காத்துட்ருக்கு. அப்போ மொத்தத்தில் இந்த மாதத்தில் 2 பங்காக பிரிக்கும் பொழுது, மொத்தத்தில் இந்த மாதத்தில் 2 பங்காக பிரிக்கும் பொழுது முதல் பாதி, அதாவது 17ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா அந்த 16 நாள் கிட்டத்தட்ட 60% வெற்றி கிடைக்கும். அதற்கு பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கூட சிரமப்பட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இறை நம்பிக்கையோடு அதே நேரத்தில் உங்களுடைய குருமார்கள், உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குருமார்கள், படிப்பு சொல்லிக் கொடுத்த குருமார்களை டெய்லி நினச்சிக்கிட்டு அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அந்த 40% அப்படின்னு சொன்னது 70லிருந்து 75% வெற்றியாக அவர்கள் மாற்றிவிடுவார்கள். சுய ஜாதகமும் இதில் மிக மிக அவசியம். அப்படி அந்த சுய ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது பரிசீலித்து அதற்கு தகுந்தாற்போல் அந்த வருடத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.